குஜராத் மாநிலத்தில் கொட்டிய கனமழையால் முக்கிய நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. அந்த மாநிலத்தில் கடந்த 4 நாட்களாக இடைவிடாது கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பல கிராமங்கள் நீரில் மிதக்கின்றன. வதோதராவில் விஸ்வாமித்திரா ஆற்றில் வெள்ளம் கரை புரள்வதால் நகரின் பல பகுதிகளில் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் சாலைகள், தரைப்பாலங்கள் ஆகியவை நீரில் மூழ்கின. நீர்நிலைகளின் அருகே உள்ள ஏராளமான வீடுகள் தண்ணீரில் மூழ்கின. ஊருக்குள் நுழைந்த 10க்கும் மேற்பட்ட முதலைகள் பிடிக்கப்பட்ட நிலையில் சில இடங்களில் வீடுகளின் மேற்கூரைகளில் முதலைகள் தஞ்சம் புகுந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஜாம்நகர், துவாரகா, அகமதாபாத், சூரத் உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ராஜ்கோட் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடு பாதையின் பக்க சுவர் இடிந்து விழுந்தது. ஜாம்நகர் உள்ளிட்ட பல பகுதிகள் இருளில் மூழ்கியுள்ளன. கேதார் நகரில் முக்கிய சாலைகள், குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. பல இடங்களில் தரைத்தளங்கள் நீரில் மூழ்கியதால் மக்கள் மாடிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் பன்வாட்டில் 29 சென்டிமீட்டர் மழையும், அப்தாசாவில் 27 சென்டிமீட்டர் மழையும், தேவபூமி, துவாரகா, கல்யாண்பூர் ஆகிய இடங்களில் 26 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர், ராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மழை காரணமாக தண்டவாளங்களில் நீர் தேங்கியதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. 70க்கும் மேற்பட்ட ரயில் சேவை ரத்தான நிலையில் 23 ரயில்கள் மாற்று வழிகளில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதற்கிடையே குஜராத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கட்ச், தேவபூமி, துவாரகா, பன்வாட் உள்ளிட்ட இடங்களில் மிக அதிக கனமழை பெய்யும் என்று கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.